Hi friends, welcome to Ruba Kitchen. இன்னைக்கு வீடியோல ரொம்பவும் சுவையான cauliflower gravy எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயில 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் சேர்க்கும்போது கொஞ்சம் லோ ஃப்ளேம்ல வச்சிட்டே சேர்த்துக்கங்க. காலிஃப்ளவரை நல்லா ஹாட் வாட்டர்ல கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இது மீடியம் ஹீட்டில் 2 அல்லது 3 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது அதே கடாயிலேயே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவு பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு போதுமான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். இப்போது கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். கிரேவி ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம தேங்காய் விழுதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். கூடவே 6-7 முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் விழுதை நம்ம கிரேவியில் சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுது சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 அல்லது 3 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டாலே போதும். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. இப்போது 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம்.
கரம் மசாலா சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் நம்ம லோ ஃப்ளேம்லேயே விட்டுடலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துட்டு கலந்து விட்டு சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் டேஸ்டியான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங்.